வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ்கூக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். முன்கூட்டியே உங்களுக்கு நான் வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் ரெசிபிலாம் காமிச்சிருக்கேன். இருந்தாலும் இது என்னோடய வெர்ஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் ரோல்ஸு. எனக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் தயார் பண்ணிக்கினது. ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறைலாம் பார்த்துக்கலாம். முன்கூட்டியே நான் காய்கறியெல்லாம் நறுக்கி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்மளுக்கு ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் தேவைப்படும். ரைஸ் சேவை பேக்கெட் பிரகாரம் நம்ம எப்படி ரைஸ் சேவை உப்புமாக்கு தயார் பண்ணுவோம், அது தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சுடு தண்ணி தேவைப்படும். எண்ணெய் காசி வச்சுருக்கேன். அடுத்து காய்கறிகள்லாம் சுத்தம் பண்ணி நீட்டாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்ப்ரிங் ரோலுக்கு தேவையான பொருட்கள் அத்தனையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் டீட்டெயில் பிளாக் போஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இங்கே சாஸ் தயார் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த சாஸை நீங்கள் முன்கூட்டியே தயார் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பவுலில் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து வினிகர், டேட் சிரப் சேர்த்துருக்கேன். வறுத்து கொரப்பாக பொடி பண்ண வேர்க்கடலை, அடுத்து துருவிய இஞ்சி, மெலிசா நறுக்கியிருக்க எலுமிச்சப்பழம் இலைகள், மெலிசா நறுக்கியிருக்க பச்சை மிளகாய், சர்க்கரை, உப்பு இத்தனையும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. இந்த சாஸை நீங்கள் தயார் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா அது நல்லா ஊறி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு டேட் சிரப், சுடு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே சுடு தண்ணி சேர்த்து தான் நம்ம இந்த சாஸை டைல்யூட் பண்ணணும். இந்த சாஸ் உங்களுக்கு ரெசிபி எங்கேயுமே வெளியே கிடைக்காது. இது என்னோடய சாஸ், எந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் தயார் பண்ணியிருக்கேன். இது யாரும் தயார் பண்ணுறதில்ல. ஸோ என் டேஸ்ட்டுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் தயார் பண்ணியிருக்கேன். இங்கே சுடு தண்ணி சேர்த்து இந்த சாஸை நம்ம கரைச்சிக்கணும். கரைச்சி இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்து ரெடி பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது நல்லா ஊறணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் சேவையை நான் தயார் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ அது கொஞ்சம் கட்டி முட்டி ஆயிடுச்சு. அதை நான் கையால் உதுத்து ஒரு கடாயில் நேராக சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம சூடு பண்ணால் போதும், அது நல்லா மலர்ந்துடும். ஸோ இப்போ ரைஸ் சேவையை கையில் உதுத்து ஒரு கடாயில் சேர்த்துருக்கேன். இதுக்கு வேர்க்கடலை பொடி, தேவைக்கேற்ப உப்பு, நான் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்க எள்ளெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் இதை சூடு பண்ணி எடுத்து வச்சிடுறேன். நல்லா அந்த ரைஸ் சேவை தயாராகிடும். இப்போ இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை ஒரு மணை மேலே வச்சுட்டு ஈர துணியை சுடு தண்ணியில் நனைச்சி எடுத்து அந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை நல்லா தொடச்சி எடுத்துட்டோம்னா அது ஈவனாக வெட் ஆகிடும். இப்போ அது ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். நீங்கள் ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு ரெடி ஆகிடும். நிறைய பேருக்கு சுடு தண்ணியில் அது நினச்சி எடுக்கிறப்போ அது உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட தயார் பண்ணலாம். ஸோ சிலதெல்லாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கினதுங்க. நான் இதெல்லாம் தயார் பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கினேன். இப்போ இந்த சுடு தண்ணி துணியில் நினச்சி எடுத்து நம்ம துடைச்சோம்னா அந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டு ஈவனாக வெட் ஆகிடும். அடுத்து அது மேலே நான் லெட்டஸ் கீரை சேர்த்துருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா மெலிசா துருவி வச்சுருக்க கேரட், மெலிசா நறுக்கிய வெங்காயம், குடமிளகாய், நான் ரைஸ் சேவை தயார் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துருக்கேன். மெலிசா நறுக்கி வச்சுருக்க மல்லித்தழை, புதினா தழையை சேர்த்து இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை 2 பக்கத்துலேருந்து மடித்து நிதானமாக சுற்றிட்டோம்னா இந்த ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வெஜிடேரியன் வெர்ஷன், வீகன் வெர்ஷன். ஸோ ரொம்பவே அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட ஸ்ப்ரிங் ரோல். இது நம்ம அப்படியே இமீடியட்டாக பரிமாறணும். ஸோ இப்போ பாருங்கள், சுடு தண்ணியில் அந்த நாப்கினை நனைச்சிட்டு இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் மேலே நம்ம துடைச்சோம்னா அது ஈவனாக உங்களுக்கு ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் ரெடி ஆகிடும்.
நீங்கள் நிறைய தண்ணி போட்டேன்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ இந்த சுடு தண்ணி இருக்கணும் உங்களுக்கு. ஸோ சுடு தண்ணீரில் அந்த நாப்கினை நனைச்சி எடுத்து லைட்டாக பிழிஞ்சிட்டு லைட்டாக அந்த நாப்கினை பிழிஞ்சிட்டு அந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் மேலே தொடச்சிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட லெட்டஸ், ஷ்ரெடட் கேபேஜ், ஷ்ரெடட் கேரட், வெள்ளரிக்காய், ஷ்ரெடட் கேப்சிகம், கொஞ்சமாக உப்பு தூவியிருக்கேன். மேலே வந்து வர்மசிலி நூடுல்ஸ் சேர்த்துருக்கேன். வர்மசிலி நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிறது, மெலிசா நறுக்கி வச்சுருக்க மல்லித்தழை, புதினா தழை, கொஞ்சமாக உப்பு தூவி இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை 2 பக்கத்துலேருந்து மடித்து நான் வந்து நிதானமாக சுற்றிட போகிறேன். ஸோ ரொம்ப அருமையான ஒரு ரெசிபிங்க. இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபீஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Bye-bye.